மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்பெல்லாம் கூட்டணிக்கு சேர்க்கறது. இப்ப பிரேமலதாவை சேர்த்தா எவ்வளவு குரோர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கே 10 கோடி 5 கோடி கொடுக்குறாங்கன்னா விசிக்காக எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? கூட்டணி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பழக்கப்படுத்தி இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு திமுக. 100% காங்கிரஸ் ஓட்டும் இவ்வளவு நாளா திமுக கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அதுல பாதி தான் கிடைக்க போகுது. அப்ப விஜய் பேசுறது கரெக்ட் இல்ல? சிதம்பரம் போன்ற ஆட்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக திமுக கிட்ட போய் இதை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இவங்க சாதனைகள் சொல்ல முடியாது. ஊழல் மலிந்து கிடக்குது, புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு எதிரான ஆணவ கொலை குற்றங்கள் இந்தியாவிலே அதிகம். கடன் வாங்கி வாங்கி கடந்த 60-70 வருஷத்துல வாங்கின கடனை இவர் 5 வருஷத்திலே வாங்கிட்டாரு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சு கிடக்குதுங்க. உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு சொல்றது அவர் எதை இப்போதைக்கு இந்த கூட்டணி வச்சிருக்கிறவங்களை தாண்டி காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய மக்களை வந்து சொல்றாரா இல்லை எப்படி? அது அதாவது விஜய் திருநெல்வேலியில பேசும்போது என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சியில சில பல கோடிகளை கொடுத்து ஸ்டாலின் சார் கல்லாப்பேட்டை கூட்டணிக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையான காங்கிரஸ் ஆட்கள் நம்ம கிட்டதான் இருக்காங்க. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ விலைக்கு வாங்கிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. அவர் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா சொல்ல, தமிழ்நாட்டுல காங்கிரஸ அவர் சில பல கோடி, DK சிவகுமார் 100 கோடி 300 கோடி இருக்கலாம். DK சிவகுமார் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நம்ம காங்கிரஸ் கட்சியில திமுகவுல கூட்டணி தொடர்வதில் யுனானிமஸ் ஒப்பீனியன் இல்லைங்க. அது 3 மாசமா இழுபறி பயங்கரமான கான்ட்ரவர்சி, அப்படியே வெர்டிகலா அந்த கட்சி ஸ்பிளிட் ஆகி கிடந்ததுங்க, டாப் டு பாட்டம். இப்ப செல்வம்னு உதயநிதி எதிர்த்து சேப்பாக்கத்துல நிக்கிறாரு தாவேகா கேண்டிடேட். அவர் யாரு? முந்தா நாள் வரைக்கும் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இது போல மல்லிகார்ஜுன் கார்கே தான் ஆல் இண்டியா லீடர், செல்வ பெருந்தகை மாநில தலைவர். ஆனா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இப்படி பல கிரீஷ் சோடங்கரே எவ்வளவு பேசியிருக்காரு. அதனால காங்கிரஸ் டிவைடட் ஹவுஸ் தாங்க இந்த அலையன்ஸை பொறுத்தவரையில. இப்ப செல்வ பெருந்தகை, சிதம்பரம் இந்த வகையராக்கள் சுயநல கணக்கு போட்டு அவங்களுக்கு திமுக இருப்பது நல்லதுன்றதுனால இந்த கட்சி, அது மட்டும் இல்ல பணம் கிடைக்கும். இப்பெல்லாம் கூட்டணிக்கு சேர்க்கறது. இப்ப பிரேமலதாவை சேர்த்தா எவ்வளவு குரோர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கே 10 கோடி 5 கோடி கொடுக்குறாங்கன்னா விசிக்காக எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? கூட்டணி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பழக்கப்படுத்தி இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு திமுக. திமுக இப்ப பெரம்பூர்ல வில்லிவாக்கத்தெல்லாம் 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். சபரீசன் சொல்லிட்டு போயிருக்காராம், எது கொடுத்தாவது என்னுடைய பினாமியை ஜெயிக்க வைங்க. இது ஓட்டு கொடுக்கறது, அது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தால் அங்கீகரிக்கப்பட்ட லஞ்சம். ஆமா, இது இந்த கேண்டிடேட் சார்பா கொடுக்கணும், ஆதவ் அர்ஜுனாவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளையே விலை கொடுத்து வாங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அசிங்கம்தான், ஆனா அதான் உண்மை. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் வேற விலை கொடுத்து தான் வாங்கி இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளையே விலை கொடுத்து வாங்கும்போது அதே போல பிரேமலதா, ஹேமலதா, எல்லா லதாவையும் பாஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி காசு கொடுத்துருக்காங்க. அது மல்லிகார்ஜுன் கார்கேக்கு போச்சா இல்ல செல்வம் பெருந்தகைக்கும் போச்சான்னு தெரியாது. ஆனா பைசா கொடுத்து தான் தக்க வச்சிருக்காங்க கூட்டணிய. ரைட்டா? இந்த கூட்டணி ஒரு 6 மாசமாவே கொஞ்சம் இணக்கம் இல்லாம தான் இருந்ததுங்க. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் டாக்கிங் டேர்ம்ஸே கிடையாதுங்க. ஏன் இல்லைன்னா ராகுல் காந்திக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்க. இவங்க காங்கிரஸை சும்மா முகமூடி மாதிரி பயன்படுத்திட்டு
பேக்ல பிஜேபியோட நல்லுறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியா கூட்டணியில இருந்துகிட்டு அப்ப வெளிப்படையா பாஜக வெளியில வந்துடலாம் இல்லையா சார்? ராகுல் காந்தி வந்து அதாங்க ஒரு கட்சியில தலைவரா இருக்கிறவன் சில விஷயங்கள் சந்தேகத்துல இருக்குது, அதை வந்து நிரூபிச்சு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அவர் இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் விலகி இருந்தாரு. கேம்பெயின் கூட அதிகமா இல்ல அவர் வருவாரானே சந்தேகம். இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்தாரு சில தினங்களுக்கு முன்பு, 2 நாள் முன்னாடி வந்தாரு. அப்ப வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பு வந்து ஒரு சும்மா ஒரு போட்டோ செஷனுக்காக சந்திச்சா மாதிரி, ஏன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு, இவ்வளவு சிக்கல் இருக்கு, பழைய மாதிரி இருக்கிறோம், பிரதர் சகோதரர்னு கதை விடலான்னு பார்த்தாங்க. அவர் பிளாட்டா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அவர் கேரளாக்கு புறட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாலே அவர் வந்து பாண்டிச்சேரி விட்டு போயிட்டாரு. அங்க அதிருப்தி காங்கிரஸ் ஆட்களுக்கு பார்த்துட்டு வர போய் விமான நிலையத்துல 4-5-6 தொகுதியில ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து அவர் சந்திக்க அனுமதிச்சிருக்கிறாரு. அப்ப அதனால வந்துங்க அவரை பொறுத்த வரையில ஒரு வார்த்தை திமுகன்னு சொல்ல பாண்டிச்சேரி பிரச்சாரத்துல, கூட்டணி தானே காங்கிரஸ் கூட்டணி, வெளிப்படையா இல்ல. அதாவது அவ்வளவு பெரிய தலைவர்லாம் அவ்வளவு வெளிப்படையெல்லாம் பேச முடியாது, நம்ம தான் டீகோட் பண்ணோம் அவங்க ஃபேஸ் ரீடிங்க வச்சு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிவைடர். நேத்து நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டுக்கு போயிருந்தேன், அந்த தொலைக்காட்சி டிபேட்ல இதுதான் சப்ஜெக்டா பேசிட்டு சர்வே வந்து ரிசல்ட் காட்டினாங்க. அதாவது யூடியூப்ல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதே போல இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல, ரெண்டுத்திலையும் என்ன ஒப்பீனியன் வந்ததுன்னா 50% காங்கிரஸ் வாக்காளர்கள் காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வழக்கமா 100% டிரான்ஸ்பர் ஆயிடும்ல, திமுக கூட்டணியில் இருக்காங்கன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாம் அப்படியே திமுக கூட்டணி போட்டுருவாங்க. ஒரு சில ஆனால் இப்ப வந்து 50 பாதிக்கு பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அவங்க யாருக்கு போடுவாங்கன்னா நிச்சயமா அதிமுக போட முடியாது, பாஜகவோட இருக்கு. இப்ப தாவேகா தான் அவங்களுக்கு பிடிச்ச கட்சி, நேரடி தேர்வு. ஆமா, அதனால தாவேகாவுக்கு 50%, நல்லா கவனிங்க, 100% காங்கிரஸ் ஓட்டும் இவ்வளவு நாளா திமுக கட்சிட்டு இருந்தது, இப்ப அதுல பாதி தான் கிடைக்க போகுது. அப்ப விஜய் பேசுறது கரெக்ட் இல்ல? உண்மையான காங்கிரஸ் நம்ம கிட்ட இருக்குது, மதச்சார்பற்ற காங்கிரஸ் நம்ம கூட இருக்கு, கல்லாப்பேட்டியில போயிருக்கிறது துட்டு வாங்கின காங்கிரஸ்காரங்க. நேத்து இன்னொரு செய்தியும் வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியால, அதாவது நான் அதை கூட அந்த பேட்டியில சொன்னேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு அகில இந்திய நிர்வாகி ஒருத்தர் அடிக்கடி விஜயை சந்திக்கிறாரு, போறாரு, அவர் பேசுறாருன்னு போது பத்திரிகையில செல்வ பெருந்தகை அண்ட் டீம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, அவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ கால் ஷீட் கேட்க பாக்குறாரு போல இருக்கு, இல்ல அவர் ஃபேன் பாய் போல இருக்கு, ஆட்டோகிராஃப் வாங்க பாக்குறாருன்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க. நேத்து அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு விரிவான பேட்டியில சொல்றாரு, நான் 6 மாசமா சந்திச்சதெல்லாம் காங்கிரஸ் தலைமை என்னை கட்டளையிட்டு அவங்க அனுமதிச்சு அனுப்பியதில் தான் நாங்கள் போய் சந்தித்தோம், நான் தனியாக சந்திக்கல, என்னோட ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி வேறொருவரும் வந்தாரு, நாங்கள் விஜயை சந்திச்சு தமிழ்நாடு அரசியல் பற்றி தான் பேசணும், வேற எதை பற்றியும் பேசலன்னு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ தெரிஞ்சு போச்சா? ஸோ செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைமை நம்பாமல் அது ஒரு தனி டீமை இறக்கி இருக்கு. அப்போ இது எல்லாமே என்னன்னா கட்சி உடஞ்சிடக்கூடாது. இப்போ கட்சியில் வந்து பெரிய பிளவு வந்துடும், இந்த கூட்டணியிலிருந்து வெளியே போனான்னு ஒரு பூதத்தை கிளப்பி விட்டாங்க திமுக ஊடகங்கள். இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் யோசிச்சு, அது 100 வருஷ கட்சி இல்லையா, நிதானமாக தானே இருக்கும். அதனால சரி, நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் 29 தான், இன்னும் 3 வருஷம் இருக்குது, பார்த்துக்கலாம், இப்போதைக்கு we should not disturb this alliance. ஆனால் திருப்தியோடு கிடையாதுங்க. அவங்க 40-41 சீட்டு எதிர்பார்த்தாங்க, ஆட்சியில் பங்கு அரசியல் பங்கு ஜெயிச்சான்னு கேட்டாங்க, 2 ராஜ்யசபா கேட்டாங்க, இவங்க 1 ராஜ்யசபா தான் கொடுத்தாங்க, ஒரு 3 சீட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க குறைந்தபட்சம் 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு 1ன்னு 39 சீட்டாவது மினிமம் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால் இது வந்துங்க செல்வ பெருந்தகை சிதம்பரம் போன்ற ஆட்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக திமுக கிட்ட போய் இதை அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இது இப்படியே தொடரும்னு நான் நினைக்கல.
போஸ்ட் எலெக்ஷனில் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா செல்வ பெருந்தகை, தேர்தல் முடிஞ்ச உடனே நான் தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிடுவேன்னாரு. ரைட்டா? அதுக்கு காரணம்னா இவர் சொன்னார் என்னன்னா அவங்க எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியாது. இல்லை ஸ்ரீபெரும்புதூர்லயே நான் இருப்பேன்னாரு. முதல்ல ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தா தானே இந்த இல்லைன்னா சென்னையில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் தேர்தல் முடிவுக்கு பல விஷயங்கள் பிறகு பல விஷயங்கள் வெளிவரும். போஸ்ட் எலெக்ஷனில் தாவேகாவோட காங்கிரஸ் போகிறதோ, தாவேகாவோட விசிகே போகிறதோ, தாவேகாவோட கம்யூனிஸ்டுகள் போகிறதோ ரூல் அவுட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா 1971 அப்புறம் கடந்த 50-60 வருஷத்தில் திமுக மறுபடியும் ரீஎலெக்ட் ஆன வரலாறே கிடையாது. அது ஒரு நிகழ்தகவாக கூட இருக்கலாம் இல்லையா சார்? அதெல்லாம் அது என்னங்க, ஒரு எலெக்ஷனா 2 எலெக்ஷனாங்க, 60 வருஷமாக நடக்காதது. அப்போ இந்த தேர்தலிலும் அதுதான் நிகழப்போகிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில் அவங்க எவ்வளோ கரடியாக கத்தினாலும், எவ்வளோ பிரச்சாரம் தமிழ்நாடு வெல்லட்டும், முக ஸ்டாலின் தொடரட்டும், ஏன் பழனிசாமி ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துருமா, இல்லை விஜய் ஜெயிச்சா இவங்க ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர், என்னையா இது, என்ன தனி நாடாயிடுச்சா தமிழ்நாடு? அதனால் இவங்க சாதனைகள் சொல்ல முடியாது. ஊழல் மலிந்து கிடக்குது, புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு எதிரான ஆணவ கொலை குற்றங்கள் இந்தியாவிலே அதிகம். கடன் வாங்கி வாங்கி கடந்த 60-70 வருஷத்துல வாங்கின கடனை இவர் 5 வருஷத்திலே வாங்கிட்டாரு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சு கிடக்குதுங்க. கேட்டா டபுள் டிஜிட் வளர்ச்சின்றாங்க. இது வீக்கம், வீங்கி போறது வேற, பலமா இருக்கிறது வேற. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எந்த நேரத்திலும் திவாலாகக்கூடிய நிலையில தான் இருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதனால இந்த ஆட்சியின் அவலங்கள் முடிவுக்கு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. ரெண்டாவது மாற்றம் வேணும்னு பீப்புள் ஏங்கிட்டு இருக்காங்க பல காலமா. காரணம் என்னன்னா, இந்த கட்சி ஒரு 30 வருஷம், இந்த கட்சி ஒரு 32 வருஷம் ஆண்டாச்சு. புதுசு என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு மாற்று, ஒரு சான்ஸ். நேற்று கூட வில்லிவாக்கத்தில் ஒரு பெண்மணி கிட்ட ஒரு ரேண்டமாக ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நாங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு போட்டுட்டு இருந்தோம், இதை அதிமுகவுக்கு போட்டிருந்தோம், அம்மா இறந்த பிறகு நாங்கள் திமுகவுக்கு போட்டோம், ஆனால் இப்போ நாங்கள் விஜய்க்கு தான் போட போகிறோம். ஏன்னா ஒரு மாற்றம் வரட்டமேன்றது சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபுங்க. அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கரஸ்பாண்டன்ட்டு. அவர் ஒரு ரேண்டம் சாம்பிள்னு ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு அதை, வில்லிவாக்கம் தொகுதியில் எப்படி இருக்குது மக்கள் மனநிலைன்னு. ஸோ திமுக அதிமுகவுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்பு மக்கள் கொடுத்தாச்சு. அதை சரியாக பயன்படுத்திக்கல. சரியாக பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, கொல்ல அடித்து லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கானுங்க. அதனால் மக்கள் வரி பணத்தை சூறையாடி இருக்காங்க, மாநிலத்தை படுகோயில தள்ளி இருக்காங்க. அதுக்காக முன்னேறலன்னு நான் சொல்ல மாட்டேன். சும்மாவே இருந்தால் கூட தான் நாடு முன்னேறிட்டு தான் இருக்கும். தன்னுடைய தேவைக்காக எதையோ ஒன்று செஞ்சு. ஆமாம், நீங்கள் மழைநீர் வடிகால் திட்டம் மாநகராட்சியில் அமுல்படுத்தினா தானே 5000 கோடி இல்லை 4500 கோடி ஆட்டையை போட முடியும். வேலையே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவாவேலு 16 கோடியில் ஒரு அணையை கட்டினாரு, 6 மாதத்தில் அடிச்சின்னு போயிடுச்சு. அணையை கட்டினா தானேங்க கணக்கு காட்ட முடியும். அதனால் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்குறதுக்கான வேலை. அவர் சொன்னார்ல, இன்னி வரைக்கும் யாரும் அதுக்கு பதில் சொல்லலை. மார்ச் 7ஆம் தேதி மகாபலிபுரத்தில் மகளிர் தின விழாவில் விஜய் அவர்கள் சொன்னார். அதுவும் ரொம்ப சீரியஸான சார்ஜ். இன்னைக்கு 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசுனா, அதில் 30% ஒதுக்கிடுறாங்க. 20% முதல்வர் ஸ்டாலினுக்கு போகுது, 10% அந்தந்த அமைச்சர்களுக்கு போகுதுன்னாரு. அன்னைக்கு சொல்லி மார்ச் 7 சொன்னார். ஏப்ரல் 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. வாயை திறந்து எவனுமே வாயை திறக்கலையே. குறைஞ்சபட்சம் அவர் மேல கேஸ் போட்டிருக்கணுமே. அபாண்டம் மற்றதுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, ஏன் வாயை மூடிட்டு இருக்காங்கன்னா மௌனம் சம்மதம். அப்போ அவர் தான் நேற்று கூட அவர் சொன்னாருங்க திருநெல்வேலியில, நான் சொல்றேன் ஒரு பைசா மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எவனையும் எடுக்கவும் விட மாட்டேன். அதையும் சொல்றாரு. நான் மட்டும் இருந்து மற்ற மந்திரிங்கெல்லாம் சாப்பிட்டான்னா நானும் சாப்பிட மாட்டேன், எவனையும் சாப்பிட விட மாட்டேன் அப்படின்றாரு.
இது மாதிரி ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் சொல்ல துணிச்சல் இருக்குதான்னு கேட்குறாரு. வாயை மூடிட்டு இருக்கானுங்க. கேட்டா பிளாக் டிக்கெட்டு, கருப்பு பணம், அந்த பணம்னு பேசிட்டு பிஜேபியினுடைய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே, ராம்தாஸ் அத்வாலே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் விஜயுடன் நெருங்கி பேசி ஆட்சி அமைக்கவோ இல்லை அவருக்கு நாங்கள் உதவவோ முன்வர தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் ஆசையே சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஆசை தான் விஜய் அவங்க கூட வரணும். யாருக்கு ஆசை இல்லை? ஸ்டாலினுக்கு ஆசை, பிஜேபிக்கும் ஆசை இருக்குன்றீங்க. எல்லாருக்கும் தான் ஆசை, பிஜேபிக்கு தான் ரொம்ப ஆசை. இவர் எதிர்க்கிறாரு. அதுதான் சிக்கல். இப்போ அது ஒரு தலை காதல் மாதிரிங்க. பிஜேபியில் வாராய் நீ வாராயின்னு தமிழ் இசையிலேருந்து நயினார் நாகேந்திரன்லேருந்து எவ்வளோ நாளாக எல்லாம் சொன்னாங்க, எதிர்கட்சி ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆகக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு வாங்க, நம்ம ஒரே எதிரி, பொது எதிரி திமுக எல்லாம் சொன்னாங்கல்ல. அவர் சொல்லிட்டார்ல, நீ ஒரு ஆணியம் பிடுங்க வேணாம், நான் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உங்களை ஆட்சியில் அமர்த்துறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, எனக்குன்னு சில நோக்கம் இருக்குது, மக்களுக்கு செய்யணும், நான் இந்த மதவாத அரசியல், சமூக நீதிக்கு எதிரான அரசியலெல்லாம் ஆதரிக்க மாட்டேன்னு இவ்வளோ சோதனைகள், அழுத்தங்கள், தாக்குதல்களை சமாளித்து நிற்கிறார. அதனால் ராமதாஸ் அத்தல்வால் அவருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியாது, மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காரு. அவர் ஆசைகளை சொல்கிறாரு. ஆசை யார் ஒன்றா படலாம்ல. அதனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தேர்தல் அறிக்கை சார், மற்ற தேர்தல் அறிக்கைக்கும் தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் பொதுவாக என்ன வித்தியாசம்? இதுலேயும் இல்லை, இன்னும் முழுமையாக அவங்க வெளியிடல. 2 பகுதிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய இலவசங்கள்லாம் இருக்கு சார். அது இலவசம்னு சொல்லாதீங்க, அது மக்கள் வரி பணத்திலேருந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். நலத்திட்டங்கள்னு சொல்லுங்கள். இலவசம்னா என்ன? டாட்டா கிட்டேருந்து எடுத்தால் கொடுக்குறாங்க, இல்லை பிர்லா கிட்டேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? மக்கள் வரி பணம், அரசு பணம் கஜானாவில் இருக்கிறது, நம்ம கட்டுற வரி பணம். இல்லை ஸ்டாலின் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததா? யார் உதயநிதி கொடுத்ததா? அது ஒன்றும் கிடையாது. இது மக்கள் வரி பணத்தை கொடுக்குறோம். அதில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றதால மக்கள் நலத்துக்காக நம்ம செலவு பண்ணுறாங்க. அது எப்படி இலவசம்ன்றீங்க? இலவசம்னா யாராவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு வந்தால் தான் அது இலவசம். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியே உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்த சம்பளத்தில் 5 ரூபாய் மிச்சம் பண்ணி, அது இலவசமா? அது அப்படி கிடையாதுங்க. அது உங்கள் பணம் தான், மக்கள் பணம் மக்களுக்கே வருது. இதில் என்ன தப்பு? ஒரு மீட்டிங்கில் திருமாவளவன் விசிலடிப்பவர்களை சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்காதீர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த தேர்தலில் நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியை அடைந்த ஒரு தலைவர் யாருன்னா திருமாவளவன் தான். சாதாரணமாக ரொம்ப சிந்திக்கிற திறன், பேச்சு திறன், ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல் நடத்துகிறவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீண்ட காலமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறவர், பதவி ஆசையெல்லாம் இல்லாத மனிதர், நல்லவர். ஆனால் நான் பார்க்குறேன் இந்த 5 வருஷமாக திமுகவின் கொத்தடிமையை விட மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டார். முன்னுக்கு பின் முறைனா, நான் ஒரு நாளைக்கு மாநில அரசியலுக்கு வரேன்றாரு, காட்டுமன்னார் கோயில்லன்றாரு, அடுத்த நாள் இல்லை நான் மாற்றிக்கிட்டேன், அங்கே வேற ஒரு ஆளை போடுறேன். அவன் காங்கிரஸ்காரன், அவர் கட்சிக்காரனே கிடையாது, அவன் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ தடுமாற்றத்தின் பிரதிநிதியாக இன்னைக்கு திருமாவளவன் இருக்கார். அதுக்கு அவருக்கு என்ன அழுத்தம், என்ன நெருக்கடி, என்ன பிளாக்மெயிலு, அவரை யார் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சமீபத்தில் பேசினார் பாருங்க, விசில் அடிக்கிறவங்களெல்லாம் சட்டசபைக்கு அனுப்பாதீங்க, சட்டசபைக்கு அவங்களெல்லாம் சேர்க்காதீங்கலாம் சொல்கிறாரு. அவர் விசில் சின்னத்தை தான் அப்படி சொல்கிறாரு. அவர் எம்ஜிஆர் ரசிகர்களெல்லாம் திமுக விசில் அடித்தான் குஞ்சிகள்னு கிண்டல் பண்ண காலெல்லாம் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி ஆட்சி பக்கமே வரவிடாமல் வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் விஜய் மேலே இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி, வன்மத்தை தான் காட்டுது. ரெண்டாவது, விசிகா தன்னுடைய கேடர்களை, தலைவர்களை, ஆதரவாளர்களை தாவேக்காவிடம் இழந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்காங்க. வட தமிழ்நாட்டில் தாவேக்கா கொஞ்சம் பலமானதுக்கு மெயின் காரணம் விசிகாலேருந்து இளைஞர்கள் போயிட்டாங்க. அதே போல் பாமகலேருந்து இளைஞர்கள் போயிட்டாங்க. பாமகவில் 2ஆக பிரிஞ்சு அப்பனும் பையனும் சண்டை போட்டுட்ருக்கு, டிஸ்கஸ்டட் ஆகிட்டாங்க. அப்போ விஜய் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக மாறிட்டார். அது இவங்களுக்கு காண்டு. திருமாவளவன் மாதிரி ஆட்களுக்கு தன்னுடைய இதை இவர் பறிச்சிட்டாரு அப்படின்றது. சீமானுக்கும் அதே காண்டு தான். அதனால் விஜயை எதிர்க்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் என்ன, தாங்கள் பாதிக்கப்படுறோம்,
தங்களுக்கு அவரால் தங்கள் இருப்புக்கு ஆபத்து இருக்குதுன்றதால இப்படிலாம் பேசுகிறாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க, விசில் அடிக்கிறவங்களை அனுப்புறதா இல்லை ஊழல் பண்ணுறவங்களை அனுப்புறதா இல்லை குடும்ப அரசியல் நடத்தி பேரம் பேத்தி கொள்ளு பேத்தின்னு மன்னராட்சி நடத்துறவங்களை உள்ளே அனுப்புறதா. என்ன கேட்டால் மன்னராட்சி நடத்துகிற குடும்ப அரசியல்காரங்களை உள்ளே சேர்க்காதீங்கன்ற நான். விசில் அடிக்கிறது எல்லாரும் அடிக்கலாம், ஆனால் இந்த குடும்ப அரசியல் நடத்துகிறாங்கல்ல, மன்னராட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல, கோபாலபுரம் கோமான், அந்த ஆட்சியில் சம்மந்தப்பட்டவங்கள உள்ளவே அனுப்பக்கூடாதுன்ற நான். அதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், சமகால அரசியல் விவரங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. திரு சி.கே. மதிவாணன் அவர்களுக்கு நன்றி.